முதல் கேள்வி, நரம்பு மண்டலத்தின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு எது? விடை பி. நியூரான். இரண்டாவது கேள்வி, மனித உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? விடை சி. எலும்பு மஜ்ஜை. மூன்றாவது கேள்வி, தாவரங்களில் உணவு கடத்தப்படுவது எதன் மூலம்? விடை பி. ஃப்ளோயம். நான்காவது கேள்வி, சூழலில் இருந்து நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் உடலில் நுழைந்து பெருகும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பி. தொற்று. ஐந்தாவது கேள்வி, தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்பு எது? விடை டி. மலர். ஆறாவது கேள்வி, மனித உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது? விடை பி. தொடையெலும்பு. ஏழாவது கேள்வி, வைட்டமின் டி குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது? விடை பி. ரிக்கெட்ஸ். எட்டாவது கேள்வி, எந்த உறுப்பு உடலில் உள்ள நீரின் அளவை ஒழுங்குபடுத்துகிறது? விடை சி. சிறுநீரகம். ஒன்பதாவது கேள்வி, தாவரங்களில் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகளில் ஒன்று எது? விடை சி. காற்று. பத்தாவது கேள்வி, மனித உடலில் உள்ள தசைகளின் முக்கிய செயல்பாடு என்ன? விடை சி. இயக்கத்தை ஏற்படுத்துதல். நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். படிச்சுட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.